வணக்கம். அவர் பெயர் விக்னேஷ். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் சமீரா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். அவர்கள் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்த போது அவர்கள் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. எப்படியோ ஒரு வழியாக அவர்கள் திருமணம் நடந்து முடிந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பதைப் போல விக்னேஷுக்கு இளமை ததும்ப இருக்கும் 40 வயதேயான மாமியார் மீது மோகம் ஏற்படவே மாமியாரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்திருக்கிறார். அவர்கள் மூவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தது விக்னேஷ்க்கு இன்னும் வசதியாகிவிட்டது. மருமகன் என்ற முறையில் மாமியாரும் விக்னேஷுடன் பழகி இருக்கிறார். மாமனார் இல்லாதது இன்னும் வசதியாக போனது. மனைவி இல்லாத போது மாமியாரின் அழகை மிகைப்படுத்தி பேசவே அதை மாமியாரும் ரசிக்க தொடங்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் மாமியாரை தொட்டு பேசவும் ஆரம்பித்திருக்கிறார். அன்று வீட்டில் யாரும் இல்லாத போது சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த மாமியாரிடம் சென்ற விக்னேஷ் காஃபி போட சொன்னவன் அப்படியே பேசிக் கொண்டிருந்திருக்கிறான். சேரி அணிந்து கொண்டிருந்தவளை தொட்டு தொட்டு பேச ஒரு கட்டத்தில் பின்னாடி இருந்து இடுப்பில் கை போட்டு கழுத்தில் முத்தமிட மாமியார் மறுக்கவே, ஆனாலும் பிடிவிடாத விக்னேஷ் அங்கும் இங்கும் தொடவே, பல வருடமாக அடக்கி வைத்திருந்த காம உணர்வு பீரிடவே, மருமகன் விட்டாலும் மாமியார் இறுக்கி பிடிக்கவே அவர்கள் இருவரும் உறவு கொள்ள அதிலிருந்து அவர்களின் கள்ளுறவு தொடர்ந்தது. மகள் வீட்டில் இல்லாத நேரங்களில் மருமகனுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளார் மாமியார். ஒரு கட்டத்தில் இது பற்றி மனைவிக்கு தெரிந்ததால் அவர் தன்னுடைய கணவன் மற்றும் தாயாரை கண்டித்ததோடு கடும் வேதனையில் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மாமியார் தன்னுடைய மருமகனை வீட்டில் வைத்து திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதனை மனைவி தடுக்க முயன்றதால் அவரை அவரது தாயாரும் கணவனும் சேர்ந்து கடுமையாக தாக்கி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். சமீராவின் அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து அவரை மீட்டதோடு மாமியார் மற்றும் மருமகளனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க.